வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இது நிறைய பேர் வந்து இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, டிப்ரெஸ்டாக இருக்குது, மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆடத் தெரியாதவன் தெருக்கோணல் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை சமூகம் பார்க்கும். நம்ம வந்து இது பேப்பர் ஒழுங்காக கரெக்ட் பண்ணல, இல்லை தமிழ் எழுதி மார்க் போடல, இந்த மாதிரி விஷயங்கள் எது சொன்னாலும் சமூகம் நம்மளை எப்படி அணுகும் அப்படின்னா, ஆடத் தெரியாதவன் தெருக்கோணல்னு சொன்னானா அந்த மாதிரி இவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க, இவனும் பாஸ் பண்ணாமல் அவங்களுக்கெல்லாம் எப்படி, இந்த மாதிரி தான் பார்க்கும். பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்றது போல் உங்களை மாதிரி படித்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த வகையில் எனக்கு புரியுது உங்களுடைய கஷ்டங்கள். பட் இது எப்படி வேறு வழி என்ன, இதுலேருந்து இந்த வழி நமக்கு மட்டும்தானே வந்திருக்கா அப்படின்னா, இது ஒரு காதல் வழி மாதிரி, லவ் ஃபெயிலியர் வழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும், வரும், வலிக்கும். அந்த மாதிரி டிஎன்பிசி படிக்கிற பெரும்பாலான ஆட்கள், மொத்தம் 2 பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் இந்த வழி வரும். அதெல்லாம் எப்படி தாண்டி வந்தாங்க, அது எப்படி போனாங்க அப்படின்றது ஒரு சின்ன ரியல் ஸ்டோரி. டிஎன்பிசியில் 2011 ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2011-12 வந்து கொஸ்டின் பேப்பர் லீக், ஏகப்பட்ட பிரச்சனை, டிஎன்பிசியை முடங்கி கிடக்கிற சூழலில் ஒரு கூட்டம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்பொழுது அங்கே வந்து ஒரு மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ரிசல்ட்டே தெரியாமல் மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில். நல்லா ஒரு 100 பேருக்கு அப்போலாம் ஒரு ரேங்க் போடுவாங்க, 50 பேர் 100 பேருக்குலாம் ரேடியனில். அப்போ போடும்போது 100 பேர் கொண்ட லிஸ்ட்லேயே இல்லை. இனிஷியல் அந்த பையனோட எய்ம் வந்து ஒரு 100க்குள்ளே வரணும், 50க்குள்ளே வரணும். அந்த மாதிரி இனிஷியலாக ஒவ்வொரு ஸ்டேஜில் 100க்குள்ளே 50, 20, 4, 2 ஃபுல் டெஸ்ட்டு வைக்கும்பொழுது, போர்ஷன் டெஸ்ட்டில் இந்த ரேங்க்லாம் எடுத்துகிட்டு ஃபுல் டெஸ்ட்டு வைக்கும்போது அந்த 2வது ரேங்க் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ போல் அப்போவும் வந்து மார்ச்சில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மார்ச்சோ பிப்ரவரியோ சொல்கிறாங்க, எக்ஸாம்னே சொல்லிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அதுக்கு முந்தின 1 வாரம் முன்னாடி அந்த பையன் வேகமாக 3rd ரிவிஷன் 4th ரிவிஷன் இந்த மாதிரி ரிவிஷனில் போயிட்டுருக்காங்க. மெயின்ஸ் படித்தது ரிவிஷன், ஆனால் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டே வரல. எல்லோரும் போல் எப்படி நம்ம வந்து இப்போ கேட்குற மாதிரி வீடியோஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண இல்லை. அதுவும் கூட ஒரு காரணம், நான் வந்து வீடியோலாம் போடுறதுக்கு நம்ம கைட் பண்ண யாரும் இல்லையே அப்படின்ட்டு. அந்த காலத்தில் அதே மாதிரியே பெருசாக ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை நாலேஜெலாம் இருக்காது. டிஎன்பிசி சொல்லிட்டாங்க, பிப்ரவரியில் சொல்லியிருக்காங்க, இல்லை மார்ச்சில் சொல்லியிருக்காங்க, ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு முக்கியமான ஃபங்க்ஷனை கூட அவாய்ட் பண்ணிவிட்டு ரிவிஷன் போயிட்டுருக்கு. அந்த டைமில் 1 வாரம் சொன்ன டேட், 1 வாரம் இருக்கும்போது ரிசல்ட் வருது. ரிசல்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 120, 130 போஸ்ட் குரூப் 1ல் இருந்தது. ரேடியனில் அந்த வருஷம் மட்டுமே ஒரு 30-40 பேர் செலக்ட் ஆகிறாங்க. அதுவும் டெப்டி கலெக்டர் நிறையா, 60 டெப்டி கலெக்டர் இருக்குது. அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு வரலன்னொடனே அப்படியே அந்த பையன் ஸ்டன்னுடு, சுத்தமாக ஸ்டன் ஆகிடு. என்ன பண்ணுறது தெரியல. எவ்வளோ 1 வருஷம் உழைப்பு, 1 வருஷத்துக்கு மேலே, அதெல்லாம் தான் எல்லோரும் வந்து டெப்டி கலெக்டர், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் டெப்டி கலெக்டர், இதுக்கு மேலே படிக்கணுமா அப்படி இப்படிலாம் சொல்லி டெப்டி கலெக்டராகவே வாழ்ந்து அப்படி ரிசல்ட் வருது. வந்த உடனே பார்த்துட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த பையன் புக்கை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னப்பா நாங்களே இவ்வளோ ஃபீலிங்காக இருக்கோம் உனக்கு வரலன்னு சொல்லி, நீ என்ன இப்படி புக்கை வச்சுட்டு உட்காந்துருக்க? அந்த கேட்டவர் 2 முறை தமிழில் எழுதி குரூப் 1 கிளியர் பண்ணி டிஎஸ்பி ஒரு முறை டிஆர் எடுத்தார். அந்த அளவுக்கு அதுக்கு பிறகு படித்து முன்னுக்கு வந்தவர். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த படிச்சுக்கிட்டு இருந்தவன் பாஸ் ஆகாதவன் யாருன்னா நான் தான். அப்போ அந்த அடுத்த 5 நிமிஷத்தில் புக்கை வச்சு படிக்க ஆரம்பித்தேன். அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என் மைண்ட்லாம் வந்து இங்கே இல்லை, அவுட் ஆஃப் ஆர்டர் தான். ஆனால் நோக்கம் வந்து படிக்கணும், பாஸ் ஆகணும். அதனால் என்ன, குரூப் 1 பாஸ் பண்ணிட்டேனா, டெப்டி கலெக்டர் ஆகிட்டேனா? இல்லை. ஆனால் அதனால் என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கு பிறகு தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்ததால் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் ஃபுல் மார்க் ஏஎஸ்ஓ ஃபஸ்ட்டு குரூப் 2வே வந்து 30க்கு 30 ஒரு 500+ ரேங்கில் ஏஎஸ்ஓ நல்ல போஸ்ட், செக்ரட்டரியேட் வேலை.
அதை தொடர்ந்து நடந்த குரூப் 2ல் ஸ்டேட் 9th, நடுவில் நடந்த குரூப் 4ல் ஸ்டேட் 12th. அதுக்கு பிறகு ஒரு ப்ரிலிம்ஸ் கூட இந்த 10 வருஷமாக ஃபெயில் ஆகலை. 2 முறை இன்டர்வியூ. அங்கேயும் அந்த வழிகள், மெயின்ஸ், ஃபஸ்ட்டு மெயின்ஸ், அடுத்த மெயின்ஸ் பாஸ் பண்ணுறோம், ஸ்டேட் லெவலில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், 3 மார்க்கில் மிஸ் ஆகுது. அங்கேயும் அந்த வழி இருந்தது. இது வந்து ஒரு போதை மாதிரி, டிஎன்பிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி தான். அது வந்து எந்த போதை வேணாலும் இருக்கட்டும், படிப்பு போதையா, வேலை போதையா, ஆசை போதையோ, நம்ம எல்லா கலந்த போதை இது. இதை விட்டுட்டு நம்மளால் போகவும் முடியாது. போன 2 விஷயம், எட்டாத கனி புளிக்கும் அப்படின்னு சொல்கிறான் பாரு. இவனால் முடியல, அதனால் ஊழல் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் திரியிறான் அப்படின்னு சொல்லி சமூகம் நம்மளை சொல்லும். ஒன்று. இன்னொரு பக்கம் நாமளே வந்து கேள்வி கேட்டுப்போம். நம்மளால் முடியலல்ல, கடைசி வரைக்கும் ஜெயிக்கல, இவ்வளோ கஷ்டப்பட்டு அதோடைய வெற்றி விளிம்புக்கு போயிட்டு இன்னொரு ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, விட்டுட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு நம்மளே கொஸ்டின் பண்ணுறது. அதனால தான் அந்த 10 வருஷம் கிட்டத்தட்ட ஒருத்தர் சொன்னார், நான் வந்து 10 வருஷமாக பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் சொல்லியிருந்தாலும் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்ட்டு. அது அவர் கேட்குறது ஒரு வகையில் நியாயம் இருந்தாலும், கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன். என்னுடைய அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளோ உழைச்சிருக்கேன், லீவு போட்டிருக்கேன், எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கேன். ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட அது என்னுடைய திறமையால் மட்டும், திறமையின்மையால் மிஸ் ஆகுதுன்னா ஓகே, பேப்பர் வேல்யூவேஷன் நிறைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நான் விட்டுட்டு போகக்கூடாது. என்னால் முடியும் வரை முயற்சி செய்வேன். ஒரு வேலையில் இருக்கிற நானே அதை நோக்கி பயணம் செய்யும் பொழுது, வேலையே இல்லாதவங்க திரும்ப படிக்கும்போது திரும்ப அந்த தப்பு நடக்காதா? நடக்கும். இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. தமிழுக்கு அநீதி இருக்குது, தமிழ் எழுதுனா இருக்குது. இதெல்லாம் தாண்டி தமிழில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு குரூப் 1ல் வந்தவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதோடைய சிஇஓ அவர் தான், நண்பர் பார்த்திபன் சொல்லி. அவர் தமிழில் எழுதி ஃபஸ்ட் மார்க் வந்தார். ஆனால் அவருடைய கடின உழைப்பு அது வந்து அபரீதமானது. ஒரு நோட் எடுத்தோம் அப்படின்னா, அப்போலாம் நோட்டில் நிறைய நோட் எடுப்பாங்க. நோட்ஸ் நிறைய எடுத்து அதை 100 முறை 200 முறை படிச்சிருக்கோன்னு வரும். ஒரு அந்த பக்கத்தில் 100வது பக்கத்தில் ஒரு இந்த இடத்துல இப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம சொல்லுவாங்கள்ல, கமா முற்றுப்புள்ளி உட்பட படிப்பான்னு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. என் நோட்டில் அந்த பக்கத்தில் இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ், இங்கே இப்படி எழுதியிருப்பேன், இங்கே இந்த பேராகிராஃப் இருக்கும், இந்த ஹெட்டிங் இருக்கும். அவ்வளோ கடின உழைப்புகளை தமிழ் எழுதுகிறவங்க கொஞ்சம் மற்றவங்கள விட எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியும் யூடியூப் மூலமாகவும் சரி, ஸோ என்ன முடியுமோ அதை ஒரு பக்கம் நாங்கள் பண்ணுறோம். பட் அதை எதிர்பார்க்காம நீங்கள் ஒரு பக்கம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டு ஆகணும். இதில் வந்து நிறைய விஷயங்கள், இதை விட்டுட்டு நம்ம போக முடியாது. நம்ம சமூகம் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே பல பேர் நம்மளை வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அவங்க மேலே கோவப்படுறதெல்லாம் விட்டுட்டு, அவங்கள சொசைட்டி அந்தளவுக்கு அவங்கள கிண்டல் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னா எடுத்த உடனே அவன் பையன் என்ன பண்ணுறான், கவர்மெண்ட் வேலைக்கு படித்தானே, பாஸ் ஆனானா, தெரியாத ஆள் கேட்டால் பரவாயில்ல, அவனுக்கு ரிசல்ட் தெரியும். ஊரில் இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கு வந்திருக்கு, யார் யாருக்கு வரல, எல்லா விஷயமும் தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நான் அப்பயே சொன்னேன்ல, எனக்கும் சொன்னாங்க, அந்த காலத்துலேயும் சொன்னாங்க, டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு 10% தான் நேர்மையாக நடக்கும் அப்படின்னாங்க. அந்த 10ல் ஒருத்தவனா நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால தான் இன்னும் 10ல் ஒரு இடம் கழித்து 9வது இடம் வந்தோம். அதுபோல் எனக்கு தெரிஞ்சு, கண்ணுக்கு தெரிஞ்சு நூற்றுக்கணக்கில் நம்மளை மாதிரி, நம்மளை விட இன்னும் பின்தங்கிய சூழலேருந்து வந்தவங்க குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 1, குரூப் 2 எல்லா போஸ்ட்லேயும் வந்து சாதிச்சிட்ருக்காங்க. ஏன் இந்த குரூப் 2லேயும் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அவங்களாம் ஏதாவது ராங் ரூட்டில் போயிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். நமக்கு தெரிஞ்சு 2Aவில் வந்திருக்கு, 2ல் வரல அப்படின்னா அவங்களும் ஒரு டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, ஒரு 5 மார்க்கோ 10 மார்க்கோ தான். இன்டர்வியூ போஸ்ட் அந்த டைம் ரொம்ப கம்மி. யதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும்.
இன்டர்வியூ போஸ்ட்டு வந்து 9-3 உள்ளது எல்லாம் முன்னே இன்டர்வியூவில் இருக்கும். இப்போ அதை எல்லாத்தையும் தூக்கி 4-8 முனிசிபல் கமிஷனர் நான் இன்டர்வியூவில் வச்சுருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு போஸ்ட்டு இங்கே அதிகமாக இருக்கிறதால அதில் செலெக்ஷன் வந்து 480 பேர் தான் மொத்தமாக எடுத்திருக்காங்க. அதில் வந்து சில லக் பேஸில் இருக்கும். சில விஷயங்கள்லாம் ஒரு 2 மார்க் லக்கில் அடிக்குது, இல்லை ஃப்ளூ சில திருத்துறவங்கக்கிட்ட கிடைக்கிறது, இந்த மாதிரி லக்கு சொல்கிறேன். ஃபுல்லாகவே லக்கில் போனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா நம்மளை மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி போனவங்க தான் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும். அடுத்தது இன்னொரு பக்கம் ரிசல்ட்டே வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த 15,000 பேரில் கூட நான் இல்லையா, அதே தான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் மிக சொற்பமாக இருக்கும். ஒரு 5 கொஸ்டின்ஸ், அதாவது 5 மார்க் இல்லை 10 மார்க், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நீங்கள் அடுத்த முறை இதை விட தாண்டி அதிக மார்க் எடுக்கும் பொழுது, ஸ்டேட் லெவலில் சாதிக்கும் பொழுது, இல்லை குரூப் 1 இந்த மாதிரி ஹையர் போஸ்ட், கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒன்று தான் சிலபஸ், அதில் அதையே வந்து உங்களால் இது கிடைக்கல அப்படின்னும்போது இன்னொரு இதுவும் நான் என் சொந்த லைஃப்லேயே வந்து இப்போ நண்பர் கேட்டார்னு சொன்னேன். அவர் ஒரு இன்டர்வியூ போகிறோம், இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் எடுக்கிறேன். அவர் 75 ரேங்க் என்னமோ, அவர் ரேங்க்குக்கு முந்தின ரேங்கோட சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் முடியுது. அவர் அசிஸ்டன்ட் லேபர் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாரு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் நல்லா லீவும் கொடுத்தாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததால் தொடர்ந்து அவரால் படிக்க முடிஞ்சுது. அப்போ அதில் படித்து ஸ்டேட் லெவலில் தமிழில் ஒரு டைம் ஃபஸ்ட்டு அவர் தான், தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு 25 ரேங்க் என்னமோ எடுத்தார். தமிழில் அவர் தான் ஃபஸ்ட்டு. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அதை விட அந்த தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆட்கள் அடுத்த குரூப் 1ல் ஸ்டேட் 8th, ஸ்டேட் 3rd அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. ஒரே எக்ஸாமில் என் கூட வந்திருப்பாங்க. நான் இன்டர்வியூ வரைக்கும் போயிருப்பேன். அந்த எக்ஸாமில் அவங்களுக்கு ப்ரிலிம்ஸே கிளியராக இருக்காது. அடுத்த எக்ஸாமில் பார்த்தா அவங்க ஸ்டேட் டாப்பராக இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து என்ன அப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, எங்கே ரிஜெக்ஷன் நடக்குதோ அவங்க வந்து அதிக வேகத்தோட உந்துதலை தொடங்கணும். என்ன தப்பு பண்ணோம், நம்ம சைடு சில தவறுகள் இருக்கும். கட்டாயம் நீங்கள் வந்து இந்த ஆஸ்பெக்டில் மட்டுமே நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம். அதனால் ஒரு 10 மார்க் போச்சுன்னு வச்சுக்குவோம். நம்ம சைடு என்ன தப்பு, சில தெரிஞ்ச கொஸ்டின் பேப்பரை படிக்காமல் தப்பு பண்ணியிருப்போம். சில இடத்துல வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண முடியல. சில தவறுகள் என்ன, அதை ஒரு பக்கம் நம்ம சைடு யோசிக்கணும். என் சைடெலாம் தப்பு எனக்கு என்னன்னு தெரியும். நான் வந்து தொடர்ந்து படிக்கிறதில்ல, எக்ஸாம் டைமில் மட்டும் படிக்கிறேன். அதனால் ஓரளவு அந்த கடைசி வரைக்கும் போகிறோமே தவிர அதை தாண்டி வர முடியல. அப்போ தொடர்ந்து படிக்கிறது, என்னென்ன லேக்கிங் நம்ம சைடு இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் இதில் வந்து தேர்ச்சி பெறுறது ஒரு பக்கம். இல்லை எனக்கு சுத்தமாக இதில் விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது வேறு வேலையை பார்த்துக்கிட்டு பார்ட் டைம் ஜாபில் ஏதோ ஒரு வேலை, குடும்ப சூழல் ஏதாவது போனால் கூட உங்கள் டெய்லி ஒரு 3-4 மணி நேரம் படிச்சுக்கிட்டு எக்ஸாம் டைமில் 1 மாதம் 2 மாதம் நல்லா படிச்சிங்கனாலும் கட்டாயம் இதில் பாஸ் பண்ணலாம் ஒரு வகை. இன்னொன்று, இதில் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள், இல்லை அணுகும் முறை, சொசைட்டியை பற்றி உங்களுக்கு புரிதல், எதிர்காலம், பொருளாதாரம், நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். நீங்கள் எந்த ஃபீல்டு போனாலும் உங்களால் சாதிக்க முடியும். அதை இந்த அனுபவம், அதுவும் இதெல்லாம் வந்து இந்த பொறுமையிலேருந்து பல விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய, அது விரும்பத்தகாததாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை நமக்கு வந்து இதை கற்றுக் கொடுத்துருக்கோம். படித்தது மூலமாக நம்ம நாலேஜ் வந்து பல மடங்கு விரிவடைஞ்சிருக்கும். அதை நீங்கள் பல துறையில் செயல்படுத்துறது மூலமாக பல சாதனைகள் புரியலாம். அதனால் உங்களுக்கு வாய்ப்புகளும் கதவுகளும் பல வகையில் திறந்து இருக்குது. டிப்ரெஸ்டு அது இதெல்லாம் விட்டு வெளியில் வாங்க. அடுத்தது தொடர்ந்து உங்களுடைய கவனத்தை ஏதாவது ஒரு துறையில் செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளை வந்து சமூகம் ஒரு தோற்கப்பட்டவனாகவே முத்திரை குத்தும். அதிலேருந்து வெளில வரணும் அப்படின்னா வெற்றி மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம அதுவும் அடித்தட்டு மக்களால் வேறு எந்த விஷயத்தையும் வந்து உயர்ந்த பதவியோ உயர்ந்த சம்பளம் உட்பட வேலை உட்பட எதை வாங்கணும் அப்படின்னாலும் அவங்களுடைய திறமை,
கல்வி. இந்த 2 வச்சு தான். ஒன்று படிக்காமல் ஏதாவது கடை போட்டு அந்த மாதிரி போயிட்டு பிஸ்னஸ் அது இதுன்னு வளரலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த எஜுகேஷன் வச்சு நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். அந்த எஜுகேஷனை விட்டுற வேணாம். தொடர்ந்து படிங்க. வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.